வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செஸ்ட் 35, வேஸ்ட் வந்து 33, லென்த் வந்து 14, ஆர்ம் ஹோல் 16.5, ஷோல்டர் வந்து 16 இன்ச். இப்போ நம்ம இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ஃபார்முலாவில் நீங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸும் கட் பண்ணலாம். ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச். இது லைனிங் ப்ளவுஸ்னால நான் ப்ளஸ் 1 இன்ச் பண்ணி டோட்டல் 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேலால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து 16 இன்ச். இங்கே கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால நான் வந்து 15 இன்ச் வைக்கிறேன். அதனால 7.5. ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி 7.5 வச்சுக்கோங்க. இப்போ செஸ்ட் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இவங்களோட செஸ்ட் அளவு 35, அதுலேருந்து நம்ம 4 ஆட் பண்ணணும், 4 இன்ச் ப்ளஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 39 வருது. 39 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி டேப்பை வந்து ரெண்டு தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். 9.45 வருது, 9.25 வருது. இந்த 9.25 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருங்க. இப்போ வேஸ்ட் அளவு வந்து 33ல் 4ஆக டிவைட் பண்ணேன்னா 8.25 வருது. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு டக்ஸ் பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஒரு ஸ்கேலால் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச் கீழே ஸ்லோப்பிங்காக விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் கீழே விட்டுட்டு நம்ம அளந்து பார்க்கணும். ஆர்ம் ஹோல் வந்து 8.25 இருக்காங்க. நெக் வந்து 2.5 வச்சுக்கோங்க. கீழே வந்து 1 இன்ச். நெக் வந்து நம்ம 2.5 இல்லைன்னா 3 இன்ச் எப்படினாலும் வச்சுக்கலாம். நான் வந்து 2.5 வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/2 இன்ச்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ட்ராப் பண்ணிக்காங்க. இப்போ ஆர்ம் ஹோலோட சுற்றளவு வந்து 16.5 வருது. இப்போ அதை டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் 8.25 வருது. 8.25 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் பார்ட்டை அப்படியே வேறு கிளாத்தில் வச்சு இதை அப்படியே நம்ம சாக்கால் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமுமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் சைடு அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆம்ஹோல்லேருந்து உள்ளே தள்ளி ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச், அதில் வந்து பாதி எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதில் வந்து ஒரு கர்வ் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பஸ் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 35, செஸ்ட் வந்து 35, அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் 4ஆல் டிவைட் பண்ணால் 8.45 வருது. அதாவது 8.25. அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா 9.25 வருது. இந்த 9.25 அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 9.25 இருந்து ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு 4.5 வரும். அதை இந்த சைட்லேருந்து மார்க் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட பர்த் சைஸ் வந்துட்டு. இப்போ நெக் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இங்கே நம்ம 4.5 இந்த சைடில் மார்க் பண்ணாலும் அதே மாதிரி கீழேயும் 4.5 மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. அந்த 4.5 லைன் போட்டதுலேருந்து ஒரு 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச் அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 இன்ச் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டக்ஸ் பிடிக்கிற இடம். இங்கே 1.5 இன்ச் இந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டு இந்த டக்ஸ் பிடிக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1.5 இன்ச் டக்ஸ் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம், அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு ஆம்கோல் பக்கமாக கீழே சைடில் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மேலேயும் டக்ஸ் பிடிப்போம், அதனால இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் கிடச்சாச்சு. இப்போ நம்ம டக்ஸ் பிடிச்சிட்டு தான் நம்ம பட்டி கட் பண்ணணும். எப்போவுமே ஃபஸ்ட்டே பட்டி கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், தைக்கும்போது மேலே கீழே வந்துடும். அதனால் டக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் நம்ம பட்டி கட் பண்ணணும். அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்போ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். கை வந்து டோட்டல் லென்த் வந்து 10 இன்ச், கீழே வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இவங்க ஆர்ம் ஹோல் வந்து 8.25, அதாவது 8.25, அதை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு வந்து 10 இன்ச், அதனால நான் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. இங்கே 1.5 தையலுக்காக விட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கேலில் லைன் போட்டு இந்த மாதிரி வளைச்சி ட்ரா பண்ணிக்கோங்க.